வந்து விலைக்கு வித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? கடந்த ஜனவரி 4ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மலேசியாவிற்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து வேலைக்கு அழைத்து செல்வதாக சொல்லி மாதம் 30,000 சம்பளம், அதனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலைன்னு சொல்லி இங்கே இருக்க திருப்பத்தூரை சார்ந்த புரோக்கர்களாக செயல்படுகின்ற முகமது அலி என்பவரும், சென்னையை சார்ந்த புரோக்கராக செயல்படுகின்ற முத்து என்பவரும் மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அங்கே போனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலைன்னு இந்த அம்மா போனால் கடைசியாக வந்து ஒரு வீட்டில் வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கும் லெட்டின் பாத்ரூம் கழுவு விட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கதறி அழுகுது. ஒரு வாரமாக தொடர்ந்து வந்து அதனுடைய தம்பிகளுக்கு இங்கே வந்து சேலத்தில் இருக்கிற அவங்க சகோதரிக்கும் அதே வந்து கிருஷ்ணகிரியில் இருக்க அவங்க உடன் பிறந்த சகோதரருக்கும் ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. அழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து கொண்டு வந்து விற்றுட்டானுங்க, என்ன நான் வந்து வேலைக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு கடைசியாக விற்றுட்டாங்க. இப்போ பணம் 1,20,000 பணம் கொடுத்தா மட்டுமே தான் என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பாங்கல்ல, என்னை கொண்டுருவாங்க பழகுது, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன், அதனால் என்னை உயிரை காப்பாற்றுங்க, இந்த விஷயம் 1,20,000 பணத்தை அனுப்பி வைங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த அம்மா தொடர்ந்து அழுகிறாங்க. அந்த அம்மாவை இப்போ தற்சமயம் கஸ்டடியில் வச்சுட்டு இருக்கின்ற அருள் என்கிறவர், அவர் பூர்வீகம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்கிறாங்க. அவர் மலேசியாவில் இருக்கிறாரு, அவர் தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. அவரும் என் ஃபோனில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து இந்த அம்மா 5,000 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கினேன், $5,000 மலேசியா டாலர் 5,000 வெள்ளி கொடுத்து நான் வாங்கினேன். அதற்கு பின்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2,000 செலவாயிருக்கு. அந்த மாதிரி உடம்பு சரியாதப்போ பார்த்தப்ப இன்னொருத்திட்ட வந்து நான் ஒரு $6,000 விற்றேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவு வந்து ஒரு $1,000 பண்ணேன். ஆக மொத்தம் எனக்கு $7,000 வந்து எனக்கு வர வேண்டியது இருக்குது. $7,000 என்பது இந்தி மதிப்புப்படி 1,20,000 வர வேண்டியது இருக்குது. அந்த 1,20,000 பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். எனக்கு பணம் கொடுக்க நான் எப்படி சார் அனுப்ப முடியும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் தகராறு, நான் ஒரு ரூமில் வச்சுருக்கேன், என் பொண்டாட்டி அந்த ரூமை பூட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னார். நானும் அவர்கிட்ட கேட்டேன், வாட்ஸ்அப் காலில் தான் என்கிட்ட வந்து சொல்லும்போது நானும் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க பூட்டி வச்சு அடைச்சி வச்சுருக்கீங்கன்னதுக்கு இல்லை சாத்தி வச்சுருக்கிறோம், அதை வந்து என்னுடைய மனைவி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அருள் என்கிறவர் சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு உண்டான பணம் கொடுக்கப்படும் அப்படின்றதுக்கு, சார் எனக்கு வந்து வித்தவங்க வந்து முகமது அலியும் முத்து தான், அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க, போலீஸில் கூட கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. ரெண்டாவது வந்து முறைப்படி அந்த அம்மா அனுப்பப்பட்ட டூரிஸ்ட் விசாவில் தான் அனுப்புனாங்க, அந்த டூரிஸ்ட் விசா காலமும் முடிஞ்சு போச்சு என்கின்ற தகவலை என்னிடம் அருள் சொன்னார். ஆகவே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நம்ம புரோக்கராக செயல்பட்டு அதாவது ப்ராப்பரான விசா இல்லாமல் டூரிஸ்ட் விசாவில் அனுப்பிய திருப்பத்தூரை சார்ந்த முகமது அலி என்பவர் மீதும், சென்னையை சார்ந்த ஒரு அலுவலகம் வைத்து செயல்படுகிற முத்து என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி டிஐஜி மேடத்தை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக தொடர்பு கொண்டு கிருஷ்ணகிரி எஸ்பி அவரிடம் பேசியிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுத்து மகேஸ்வரி அவர்களை தமிழகத்துக்கு மீட்டு வர வேண்டும் என்பது. அவங்க 1,20,000 வாங்கி வித்துருக்காங்க. அந்த காசை கொடுத்து இவங்க வாங்கிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்க வித்தது யாரு, வாங்கினது யாரு? வித்தது யாரு? திருப்பத்தூர்காரர் வந்து என்ன கொண்டாந்து முத்துன்றவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அதான் திருப்பத்தூர்காரனா முகமது அலியா? முகமது அலியா? திருப்பத்தூர்காரனா முகமது அலி? முகமது அலி வந்து என்ன கொண்டாந்து முத்து கிட்ட கொடுத்துட்டாங்க. முத்துன்றவங்க கொண்டாந்து விஜயாம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. விஜயாம்மா கிட்ட இருந்து இவரு அருள் எடுத்துக்கிட்டாங்க. இது பூரா வந்து இவரு கதிரன்றவங்க தான், கதிரை இவங்க 2 பேர் தான் எடுத்துக்கிட்டு. இப்ப அருளும் கதிரும் தான் எடுத்திருக்காங்களா? அருளும் கதிரும் இப்ப எடுத்திருக்காங்க. கதிர அருள் தான் என்ன கூப்பிட்டது. இப்ப எவ்வளவு அவங்களுக்கு 1,20,000 கொடுத்தா அவங்க அனுப்பிடுவாங்களா? 1,20,000 இப்ப வந்து பர்மனெண்ட் போடாம டூரிஸ்ட் விசான்னு தான் போட்டு அனுப்பிச்சுக்கிறாங்க. அந்த பர்மனெண்ட் போடாததுக்கு ஃபைன் கட்டணும், டிக்கெட் போடணும். இதெல்லாம் போட்டா நான் உயிரோட வரும், இல்லைன்னா நான் உயிரோட வர மாட்டேன். என்னை காப்பாற்றா சார். நான் கூலி செஞ்சு என் கடை தீர்த்துக்கிறேன் சார். என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கிறேன். நான் கடன் ஏறி கொடுத்துருக்கிறாங்க, நான் கடன் தீர்த்தணும் சார். அவங்களுக்கு என்ன நம்பி கடன் கொடுத்துருக்கிறாங்க. வீடு வாசல் இல்லைன்னாலே என்ன நம்பி கடன் கொடுத்துருக்கிறாங்க. என் பசங்களை படிக்க வச்சுட்டுக்கிறேன். அதுக்காக அந்த கடன் தீர்த்தம் தான் நான் வந்தேன் சார். ராமநாதபுரம் ராவத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு போய் சொல்லிதான் சொன்னாரு. இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வேற இடத்துல விற்கிறேன்னு சொல்லல. ராமநாதபுரக்காரர் இருக்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்கள எந்த பிரச்சனை பார்த்துக்கிட்டு